சென்னையில் காரல் மார்க்ஸ் சிலை நிறுவப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உலக மாமேதை காரல் மார்க்ஸை போற்றிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது என்றும், வரலாற்றை மாற்றியமைத்த சிலரில் காரல் மார்க்ஸும் ஒருவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் புகழாரம் சூட்டினார். காரல் மார்க்ஸ் நினைவு நாளாக மார்ச் 14ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது என்றும், இந்தியாவை பற்றி மிக சரியாக எழுதியவர் காரல் மார்க்ஸ் எனவும் பாராட்டினார். மேலும் சென்னையில் காரல் மார்க்ஸ் சிலை நிறுவப்படும் என்றும், கச்சத்தீவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கிய மூக்கையா தேவருக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் கட்டப்படும் எனவும் அறிவித்தார். புவியியல் ஒற்றுமையைத்தான் இந்தியா என்று அழைக்கிறோம். இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை மாறவில்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று எழுதியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். மார்க்ஸ் அவரது உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமண்டத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் உறங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான பி.கே. மூக்கையா தேவர் அவர்களுக்கு நாளை 103வது பிறந்த நாள். கச்சத்தீவு ஒப்பந்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவரும் அவர்தான். நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட பி.கே. மூக்கையா தேவர் அவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.